வணக்கம். பக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம விளக்கேத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். வீட்டில் தினமும் விளக்கேற்றுவது ஐஸ்வர்யத்தின் மிக முக்கியமான ஒன்றாகும். வீட்டில் ஐஸ்வர்யம் உருவாகணும், அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் உருவாகுவதும் அந்த வீட்டில் ஏற்றும் விளக்கை வைத்து சொல்லலாம். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா விளக்குகள் நிறைய இப்போ காமாட்சி விளக்குன்னு ஒண்ணு கிடைச்சிருச்சு. நிறைய அதே மாதிரி குபேர விளக்குன்னு ஒண்ணு கிடைச்சிருச்சு. இப்போ இன்னும் புதுசா இருந்தா சஷ்டி விளக்கு, நடுவுல வேலை வச்சுட்டு சுத்தி 6 விளக்கு வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் விதவிதமான ஒரு விளக்குகள். இது என்னன்னா வியாபார தந்திரத்துக்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் இந்த விளக்குகள். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கடவுள் எல்லா ஒளி தீபத்திலும் நிறைந்து இருப்பாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இத்தனை விளக்குகள் நமக்கு தேவையே இல்லை. நம்மளுக்கு ஆதி காலத்தில் தோன்றியது குத்து விளக்கு தான். குத்து விளக்கில் நிலைத்து நிற்பாள் மகாலட்சுமியாக. அந்த குத்து விளக்கு நின்ற கோலத்தில் மகாலட்சுமி நிற்பா. நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மகாலட்சுமி கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டில் மகாலட்சுமி வரா, நம்ம மருமகள் மகாலட்சுமி அம்சமாக வருகிறாள். அவ வரும்போது கையில் குத்து விளக்கு வைத்துதான் வருவா. குத்து விளக்க கையில தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வருவா. வந்துட்டு அந்த குத்து விளக்க வச்சுட்டு அவங்க வீட்டில், அதாவது புகுந்த வீட்டில் உள்ள மாமியார் கொண்ட விளக்கு இல்லாட்ட பழைய விளக்கு மாமியார் வீட்டில் ஏறி வைத்திருந்த விளக்கை ஏற்றி திரும்பவும் அந்த வீட்டில் அடுத்த குத்து விளக்காக அவ உருமாறுகிறாள்ங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கலாம் எடுத்துக்கலாம். அப்ப நம்ம வீட்டில் நம்ம மருமகளை குத்து விளக்கா இருக்கா, என் வீட்டுக்கு குத்து விளக்காக என் மருமகள் வந்திருக்கிறாள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஒரு பெண் மருமகளாக வீட்டுக்குள்ள குத்து விளக்காக திகழ்கிறாள் அப்படிங்கிறது அவ்வளவு பெருமையானது. குத்து விளக்குங்கிறது ரொம்ப மகத்துவமானது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இப்போ காமாட்சி அம்மன் விளக்குக்கும் குத்து விளக்குக்கும் வித்தியாசம் நம்மளுக்கு தெரியணும். முதல்ல காமாட்சி அம்மன் என்னன்னா, காமாட்சி அதாவது காஞ்சிபுரத்தில் காமாட்சி ஆட்சி அப்படிங்கிறது. காஞ்சிபுரத்தில் அசுரவதம் பண்ணவள். அவள் அவளுடைய பவர் வீரம் அந்த சரௌண்டிங்ல உள்ள எல்லா இடத்துலயும் பரவி இருந்திருக்கு. எல்லா இடத்துலயும் சுத்தி இருக்கு. அந்த சரௌண்டிங் எல்லா இடத்துலயும் சுத்தின அந்த இடத்துல அவள் இருக்கும் இடத்துல எல்லாமே, எல்லா கோயிலிலுமே எத்தனை தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள் இருந்தாலும் அதில் காமாட்சி தான் தேவியாக அமர்ந்திருப்பாள். வேற எந்த தெய்வம் வரமாட்டா. எல்லா இடத்தும் தேவியாக காமாட்சி அமர்ந்திருப்பாள். அதே போல் நம்ம வீட்டிலும் காமாட்சியாக, சென்னை காஞ்சிபுரம் சைடு காமாட்சியாக எந்த தேவி வைத்தாலும் அது பவர் இல்லையாம். காமாட்சியாக காமாட்சி விளக்கு உட்கார வச்சு நம்ம பவர் ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறதுதான். அப்போ காமாட்சி இந்த சரௌண்டில் உள்ளவங்களுக்கு இந்த சக்தி பரவீடாக இருக்கிறது. ஆனா குத்து விளக்கு பாத்தீங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, அந்த நாகர்கோயிலாம் குத்து விளக்கு தான். ஏன்னா குத்து விளக்கு தான் நம்ம வீட்டு மருமகள் எடுத்துட்டு வருவா. அவள் ஏன் அங்க குத்து விளக்கு எடுக்கிறோம்னா, பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, மதுரை அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் தெய்வம் பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன், நெல்லையப்பன், சங்கரங்கோயில்ல சங்கரநாராயணன், இவங்க எல்லாமே இதுதான். அதாவது திருமண கோல வைபவ தெய்வங்கள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதாவது மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரை வழிபட்ட திருமணம் முடிந்தார். அப்புறம் நெல்லையப்பன் காந்திமதியை திருமணம் புரிந்தார். சங்கர நாராயணர் சங்கரன் நம்மளுடைய கோமதி அம்மனை திருமணம் வைந்தார். அந்த மாதிரி திருமண கோலங்களாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் திருமண அம்சத்து கோலத்தில் இருப்பதினால் இந்த இடத்துக்கு நம்ம குத்து விளக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். திருமண கோலங்களுக்கு குத்து விளக்காக நம்ம அதனாலதான் நம்ம வீட்டு பெண்டீர்களுக்கு குத்து விளக்குகளை கொடுக்கிறோம். அதனால அந்த இடத்துல நம்ம காமாட்சி விளக்கு ஏற்றுவது சுத்தமாக இருக்கு, சரி வராது. நம்ம அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு தக்கன ஒவ்வொரு வழிபாடுகள், ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. நம்ம இங்க உள்ள காமாட்சி விளக்க பார்த்துட்டு நம்ம ஊர்ல போய் நம்ம காமாட்சி விளக்கு ஏத்துனா அது வலிமை பெறாது. ஏன்னா அது பரவல், சக்தி பரவல் அவ்வளவு தூரம். நம்மளுடைய சக்தி பரவல் திருமண கோல வைபவங்களுக்கான சக்தி பரவல். அந்த திருமண கோல வைபவங்களுக்கான சக்தி பரவல் நம்ம குத்து விளக்கு இருப்பதனால் நம்ம வீட்டில் குத்து விளக்கை கையில் ஏந்தி தான் வருவாங்க. அப்ப நம்ம ஊர் பழக்கப்படி நம்ம வீடுகள், நீங்க சென்னையில இருந்தா கூட குத்து விளக்கு வழிபாடு முறைகள் தான் நீங்க பண்றது சிறப்பாக இருக்கும். அப்போ நம்ம குத்து விளக்கு வைத்து வழிபாடு பண்றவங்க எப்படின்னா, கணவன் மனைவி அந்யோன்யத்துக்கு சிறப்பாக இருக்கும் குத்து விளக்கு வழிபாடு. கணவன் மனைவி அந்யோன்யமான வாழ்க்கைக்கு குத்து விளக்கு வழிபாடு சிறப்பாக இருக்கும். அப்போ வீட்டில் குத்து விளக்கு வைத்து வழிபடுறது அவ்வளவு சிறப்பாக இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில்களிலும் பாத்தீங்கன்னா காமாட்சி விளக்க நீங்க கருவறைக்குள் பார்க்க முடியாது, குத்து விளக்கு தான் பார்க்க முடியும். நிறைய முக்கியமான இடங்களில் பாத்தீங்கன்னா குத்து விளக்கு வைத்துதான் வழிபாடுகளை இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. நம்மளாக உருவாக்கப்பட்ட காமாட்சி விளக்கு ஈஸியாக விளக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஈஸியா இருக்கு சொல்லிட்டு
ஒவ்வொன்றும் நம்ம எடுக்கிறோம். ஆனா குத்து விளக்கு தான் மிக வலிமையானது, பெண் தன்மைக்கு மிக முக்கியமானது. அதனால குத்து விளக்கு வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். சரி, குத்து விளக்கில் 4 முக குத்து விளக்கு, 5 முக குத்து விளக்காக இருக்கிறது. 4 முக குத்து விளக்கு வந்து அறம், பொருள், இன்பம், வீடு. அறம், பொருள், இன்பம், வீடு. வீடுனா முக்தி. இதெல்லாம் புரியுது. அறம், அதாவது அப்பா அம்மா தானத்தில் தான் நம்ம பிறந்தோம். அறமாக பிறந்ததுதான் நம்ம உயிர். அதான் தானத்தின் உருவாக்கப்பட்ட உயிர். பொருள், வளரும் போது பொருள் தேவையுடன் வளர்கிறோம். நம்ம உடுத்துறக்கு உடையிலிருந்து உணவுக்கிலிருந்து எல்லா பொருளும் நம்ம உடலுக்கு தேவை அப்படின்னு உணர்கிறோம். அப்புறம் அந்த உணவு, அதாவது பொருள் தேவை. அடுத்தது இன்பம். இன்பம்ங்கிறது நம்மளுடைய ஹார்மோன் சேஞ்சஸ்ல ஏற்படக்கூடிய இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்தி. லாஸ்ட் என்ன வரும்? எண்ட் ஆஃப் இது இறைவனுடைய திருவடியை சேர்வதற்காக. இந்த 4ம் தான் நம்ம வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். இந்த 4ம் இந்த 4முகத்தில் உட்கார்ந்து இருக்கும். அதனாலதான் நம்ம 4முக குத்து விளக்காக வீட்டில் பயன்படுத்திக்கிறோம். இந்த 4முக குத்து விளக்கு இந்த 4 இதையும் நம்மளுக்கு எடுத்து கூறுவதாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கறது 4ம் இந்த குத்து விளக்கில் 4முக குத்து விளக்கில் அற்புதமாக இருக்கும். அதனாலதான் திருநெல்வேலி அந்த சைடுல 4முக குத்து விளக்கு தான் ஏத்துவோம். 5 முக குத்து விளக்குனா 5 முகம்ங்கிறது பஞ்சபூதங்களை கையாளும் திறன். பஞ்சபூதங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கை கையாளணும்னா வேண்டாம். ஏன்னா பஞ்சபூதங்கள் கையாளுவது சித்தர்கள், மகான்கள், ஞானிகள். அப்ப இது வந்து பெரிய பெரிய கோயில்களில் பஞ்சமுக குத்து விளக்கு எடுத்துக்கலாம் விளைஞ்சி, வீடுகளில் 4முக குத்து விளக்கு தான் நல்லா இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த 4முக குத்து விளக்கை வைத்து நீங்க வழிபாடு பண்ணும் முறைகள் என்னன்னா, எந்தெந்த நாளைக்கு எந்தெந்த மாதிரி குத்து விளக்கினுடைய அம்சங்கள் இருக்கும் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். அதாவது திங்கட்கிழமை விளக்கேற்றும் போது நம்ம மனம் சஞ்சலங்களை நீக்கக்கூடிய விளக்காகவும், தாய்மை உணர்வு ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு தாய்மை உணர்வை வந்து உணர வைப்பதற்கும், ஒரு அன்பு பாசத்துடன் எல்லோருடையும் அரவணைத்து போவதும் இதுக்கு வந்து இந்த திங்கட்கிழமை ஏற்றும் குத்து விளக்கு ரொம்ப வலிமையானது. இந்த திங்கட்கிழமை ஏற்றும் குத்து விளக்கு வந்து கண்டிப்பாக நீங்க என்னன்னா, நம்மளுடைய அம்மன் வழிபாடாக நினைத்து, அம்மன் உருவமாக இங்க உட்கார்ந்து இருப்பதாக நினைத்து வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு நீங்க ஒரு அம்மன் சாயல் இங்க குத்து விளக்கு இருப்பது அந்த விளக்கு ஒளியில் அப்படின்னு நினைச்சு வேர்த்தும் போது உங்களுக்கு அங்க சாந்தமும் அமைதியும் உருவாகும். அம்மன் பாடல்கள் வைத்து பாடி குத்து விளக்கு இருப்பது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தால பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஏற்றும் விளக்கு. செவ்வாய்க்கிழமை ஏற்றும் விளக்கு வந்து வேலை சார்ந்த விஷயத்தை ஏதாச்சும் பிரச்சனை, அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிறு சிறு தகராறுகள் இதெல்லாம் வருது அப்படின்னா நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றும் போது என் வேலையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கணவன் மனைவிக்குள்ள எந்த இதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செவ்வாய்க்கிழமை ஏற்றும் குத்து விளக்கு கணவன் மனைவி அந்யுன்யத்துக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப வலிமையானது. இந்த விளக்கில் வந்து பாதம், அதாவது குத்து விளக்கு பாதத்தில் பூ போட்டு விளக்கேற்றுவது மிக சிறப்பாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை ஏற்றும் குத்து விளக்கு. அப்புறம் புதன்கிழமை ஏற்றும் குத்து விளக்கு வந்து நம்ம யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ண சரியா வராது. ஏன்னா நான் யார்கிட்ட பேச எனக்கு சரியா வராது, பேசினா தப்பாயிரும், யாராச்சும் நான் பேசும்போது என்ன அவமானப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுகளுடைய அளவை குறைக்கிறீங்க, ஜாலியா பேச தெரியாம முழிக்கிறீங்க, மத்தவங்க பேசுறது ரசிக்கிறீங்க, ஆனா உங்களால அந்த ஜாலியா பேச முடியல, இந்த மாதிரி கம்யூனிகேட் ப்ராப்ளம் வர்றது. அப்புறம் வந்து படிப்பில் வந்து ரொம்ப டல் ஆகுறது, தாழ்வு மனப்பான்மையில் படிப்பில் விஷயத்தில் ரொம்ப டல் ஆகுறது, இதெல்லாம் இருக்கிறதுக்கு இந்த புதன்கிழமை குத்து விளக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த புதன்கிழமை குத்து விளக்கு பாத்தீங்கன்னா நீங்க துளசியை வைத்து அது பாதத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு, துளசி அண்ட் மறிக்குழந்தை இதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த குத்து விளக்கு ஏற்றும் போது உங்களுக்கு மிக அற்புத சக்தியாக மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வியாழக்கிழமை குத்து விளக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்கு, மங்கள விஷயங்கள் உருவாகுவதற்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு டீச்சர்ஸ்ங்க நமக்கு சப்போர்ட் இல்ல, நமக்கு மத்தவங்க யார் நமக்கு நல்ல அறிவுரை சொல்றாங்க நமக்கு இல்ல, நமக்கு மத்தவங்க அறிவுரை சொல்றதே என்னால கேட்க முடியல, எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்குது, அவங்க சொல்ற அறிவுரை நல்லாதான் இருக்குது ஆனா என்னால அதை பின்பற்ற முடியல அப்படிங்கிறதுக்கு வியாழக்கிழமை குத்து விளக்கு ஏற்றி வழிபடுதல் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வியாழக்கிழமை குத்து விளக்கு வந்து இதோடைய பூக்களை வந்து அந்த விளக்கின் தண்டுல வந்து கட்டி, அதாவது தண்டுல வச்சு கட்டி பூவை வந்து தண்டுல கட்டி கும்பிடுறது சிறப்பாக இருக்கும் இந்த வியாழக்கிழமை குத்து விளக்கு ஏற்றுவது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை குற்று விளக்கு. இது வெள்ளிக்கிழமை குற்று விளக்கு வந்து மாய உலகில் அடிக்ட் ஆகிறது. மாய உலகத்துக்குள்ள உங்களால உள்ளுக்கு நுழையவே முடியல. மாய உலகம்ங்கிறது
ஆடம்பர பொருட்கள், சந்தோஷமான எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்க தன்மை, பணம் வசியத்துக்குள்ளது, பெண்கள் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுறது, இதெல்லாம் மாய உலக வசியம். இந்த மாய உலக வசியத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை குற்று விளக்கு சிறப்பாக இருக்கும். இதுக்கு மல்லிகைப்பூ வைத்து அர்ச்சனை பண்ணிட்டு, மல்லிகைப்பூ வச்சு இந்த குத்து விளக்கு இது பண்ணிட்டு, சரம் தொடுத்தல் அப்படிம்பாங்க. சரம் தொடுக்கிறது, அதாவது சரம்ங்கிறது என்னன்னா ஒரு பூவுக்கும் இன்னொரு பூவுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் வச்சு கட்டுவாங்க. அதை வந்து குத்து விளக்கு போடுவாங்க. அந்த மாதிரி மாலை அந்த குத்து விளக்கு சரம் போட்டு வணங்குதல் அங்க நல்லா இருக்கும். மாலை வெள்ளிக்கிழமை மாலையில் இந்த விளக்கு ஏற்றும் போது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சனிக்கிழமை குத்து விளக்கு. சனிக்கிழமை வந்து என்னன்னா உங்களுக்கு எந்த வேலை எடுத்தாலும் ஸ்லோவா மந்தமாக நடத்த முடியாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களை வந்து எப்பவுமே ஒரு நோய்கள் அப்பிக்கொண்டு இருக்கிற மாதிரியும், உங்களை நீங்களே யாரோ நம்மளுக்கு ஏதோ செஞ்சுட்டாங்க அந்த மாதிரி திருஷ்டிகளுக்குள்ள விஷயமும் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சனிக்கிழமை குத்து விளக்கு உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த சனிக்கிழமை ஏற்றும் குத்து விளக்கில் வந்து நீங்க வந்து என்னன்னா அந்த பாதத்தை சார்ந்த இடத்தில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அந்த பாதத்துல அதனோட பூவையும் சேர்த்து வழிபாடு பண்ணும்போது இந்த மந்தமாக நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக நடக்கும். அதே மாதிரி உடம்பு ஆரோக்கிய தன்மையாக இல்லாத மாதிரி இருக்கும். அது நிறைய பேர் உங்களை பூமர் கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு குறையிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த சனிக்கிழமை விளக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை குத்து விளக்கு வந்து குலதெய்வ வழிபாடு குத்து விளக்காக எடுத்து அது வணங்குனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை குத்து விளக்கு ரொம்ப வலிமையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை குத்து விளக்கின் ஒளி வந்து குலதெய்வ அம்சத்துக்குரியது. அதனால நம்ம ஞாயிற்றுக்கிழமை குத்து விளக்கு கண்டிப்பாக அதை வந்து அந்த ஒளியின் தீபத்தில் உங்களுடைய நெற்றி ஒளியையும் அந்த ஒளியையும் உள்ளுக்கு இருக்கிற மாதிரி உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு அந்த விளக்கு வந்து பவர்ஃபுல் ஆக்குங்க. அது வந்து ரொம்ப குலதெய்வடைய இதெல்லாமே அனுகிரகம் எல்லாம் கிடைக்கும். குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை குத்து விளக்கு வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை குத்து விளக்கு வந்து வணங்கும் போது ஒரு சின்ன வெள்ளை துண்டை எடுத்து குத்து விளக்கு பாதத்தில் வைத்து அதுக்கப்புறம் பூவால் அர்ச்சனை பண்ணி நம்ம வழிபாடு பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை குத்து விளக்கு இந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது குத்து விளக்கு வலிமையாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த நாள் ஒவ்வொரு நாளும் வழிபடுற குத்து விளக்கு வந்து நம்மளுக்கு நிறைய அற்புத தினமுமே நம்ம குத்து விளக்கு ஏற்றும் போது அற்புத சக்தி கிடைக்கும். ஆனா ஒவ்வொரு நாளுமே நம்ம விளக்கு ஏற்றும் போது இந்த எண்ணெய் அதிர்வுகள் நமக்கு சங்கல்பம், ஒவ்வொரு நாளுக்குள்ள சங்கல்பம் நமக்கு முக்கியமாக இருக்குது. அந்த சங்கல்பத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி குத்து விளக்கு ஏற்றும் போது அருமையான ஒரு உங்களுடைய பரிகாரத்துக்கு உங்களோட விதியை மாற்றக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாவற்றுக்குமே இந்த குத்து விளக்கு இருக்கும். இந்த குத்து விளக்கில் வந்து ஏற்றும் போது எப்பவுமே 2 ஊதுவத்தி எப்பவுமே பக்கத்துல வச்சுக்கோங்க. நறுமணத்துடன் சேர்ந்த குத்து விளக்கு தான் ரொம்ப வலிமையாக இருக்கும். ஆனா ஊதுவத்தியுடன் குத்து விளக்கு ஏற்றுவதுதான் மிக சிறப்பாக இருக்கும். வெறுமனையா குத்து விளக்கு ஏற்றக்கூடாது. நறுமணங்கள் நிறைந்த குத்து விளக்காக நம்ம எடுத்து கும்பிடும் போது நம்மளுக்கு எல்லா வெள்ள இறைவனும் அந்த குத்து விளக்கில் குடுமி இருக்கிற போல் இருக்கும். நம்மளுடைய எல்லா தெய்வங்களும் அதுல உட்கார்ந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது அது 30 தெய்வங்களும் பிளஸ் சக்தி தேவியும் அங்க ஆட்சி புரிவாள். 30 தெய்வங்கள் சிவன், விஷ்ணு, பிரம்மா, அது போக சக்தியும் அதுல உட்கார்ந்து இருக்கும் போது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கூட வரும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். ஆனா சகல ஐஸ்வர்யங்களுடன் எல்லா தேவியர்களும் உங்க வீடு தேடி வந்து வாழ்த்துவதற்கு குத்துவிளக்கு வழியாக உங்கள் வாழ்த்துக்கள் பலமுறை வரும் அப்படிங்கிறத சொல்லி உங்களை வாழ்த்துக்கிறேன். நானும் வாழ்கிறேன். நன்றி, வணக்கம்.